ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ஒரு சிம்பிள் மேக்கப் தான். எப்படின்னா இந்த மேக்கப் வந்து ஒரு 5 to 7 ப்ராடக்ட் வச்சுட்டு நீங்க சூப்பரா ரெடி ஆயிக்கலாம். ஒரு பார்லர்ல நீங்க ரெடி ஆனா எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங் இருக்கும். நீங்க ஃபெஸ்டிவல்க்குலாம் இந்த மாதிரி ரெடி ஆயிக்கலாம். மேக்கப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன். ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராடக்ட் கம்மியா யூஸ் பண்ணி நீங்க மேக்கப் வந்து பார்லர்ல பண்ணா என்ன ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க பார்லர்ல மேக்கப் பண்ணாதான் நம்ம ரொம்ப அது நல்லா இருக்கும், நமக்கு அந்த ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. ஆனா நீங்க வீட்லயே அந்த மாதிரி ரெடி ஆயிக்கலாம். அத மாதிரி தான் இப்ப மேக்கப் போட போறேன். நீங்க ஃபுல்லா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் வாஷ் பண்ணிருக்கேன், இருந்தாலும் ஒரு டிஷ்யூ வச்சு ஸ்கின்னை க்ளீன் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நீங்க மேக்கப் போடும்போது நெக்குக்கும் கவர் பண்ணிக்கோங்க. எனக்கு நெக்ல அவ்வளவா பிளாக் இல்ல, பிளாக் இருக்குன்னா நீங்க நெக் கவர் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணணும் ஸ்கின்னை. இப்போ ஃபேஸ் க்ளீன் பண்ணி வச்சுங்க. இப்போ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறேன். ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்க அப்படியே கன்சீலர் போட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட பிரைமர் இருக்குனாலும் நீங்க பிரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைமர் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க வேணா பிரைமர் இல்லாம நீங்க வெறும் மாய்ஸ்சரைசர் போட்டு கன்சீலர் போட்டுக்கலாம், நல்லா ஸ்டே ஆகும். நானும் அப்படி பண்ணியிருக்கேன். நீங்க அதனால மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு கூட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட பிரைமர் இருக்குன்னா நீங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து நான் ஸ்கின்னுக்கு கன்சீலர் பண்ண போறேங்க. கன்சீல் மட்டும்தான் பண்ணுவேன், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். கன்சீல் பண்ணிட்டு காம்பாக்ட் அப்படியே போயிடுவோம். எனக்கு வந்து கன்சீல் பண்ற அளவுக்கு நிறைய பிளாக் மார்க்கோ வேற எதுவுமே ஸ்கின்ல இருக்காது. நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. நான் அந்த சின்ன சின்ன டாட்டை மட்டும் கவர் பண்றேன். உங்களுக்கு பிளாக்னஸ் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அண்டர் ஐ இருக்குது, அதனால நான் அந்த இடத்த மட்டும் கன்சீல் பண்றேன். பாருங்க எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. ஒரு half an hour இருந்தா போதுங்க, நீங்க ரெடி ஆயிடலாம். அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் ஆக்கிக்கோங்க. எனக்கு பிளாக்னஸ் அவ்வளவுதாங்க இருக்கு, அதனால நான் அந்த இடத்த மட்டும் பிளெண்ட் ஆக்குறேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ், பிம்பிள் மார்க் எல்லாம் எங்கெங்க இருக்கோ அங்க கன்சீல் பண்ணிக்கோங்க. நல்லா கன்சீல் பண்ணிட்டேங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கன்சீலர்லயே நான் ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். இனி காம்பாக்ட் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. காம்பாக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே நீங்க அந்த டார்க்னஸ் எல்லாம் கவர் ஆகி மேக்கப் போட்ட ஃபுல் ஃபினிஷிங் வந்துடும். கன்சீல் பண்ணிட்டு இப்போ காம்பாக்ட் யூஸ் பண்ண போறேன். என்னோட ஷேடுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்க ஷேடுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. காம்பாக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க ரொம்ப மேக்கப் போட்டிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க மேக்கப் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து மேக்கப் போட்டதே தெரியக்கூடாது அப்படின்னு தான் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரிதான் இருக்கும் இந்த லுக். நீங்க ஆபீஸ் போறீங்க, காலேஜ் போறீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்க ஒரு மேக்கப் பண்ணிட்டு போலாம். ஃபவுண்டேஷன்லாம் போட்ட மாதிரியே இருக்காது. நிறைய பேர் ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த கேக்கி லுக் இருக்கும். ஆனா இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேக்கப் போட்டதே தெரியாது. நோ மேக்கப் லுக் மாதிரி தாங்க இருக்கும் இது. நான் பவுடர் போடும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் ஸ்பான்ஜ்ல தான் போடுறேன், நீங்க பிரஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நெக்குக்கும் போட்டுக்கிறேன்.
நான் நெக்குக்கு வெறும் காம்பேக்ட் மட்டும் தான் போடுறேன். கன்சீலர் எதுவும் பண்ணல. உங்களுக்கு நெக்ல வந்து டார்க்னஸ் இருக்குன்னா நீங்க கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ல. பாருங்க நான் இப்ப ஃபுல்லா காம்பேக்ட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஐ ஷேடோ போட போறேன். ஐ ஷேடோ வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. சில பேர் போடுவாங்க, அதனால போட்டு காமிக்கிறேன். ஒரு மைல்டு கலர் தான். ஐ ஷேடோ வேணும்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டா தான் யூஸ் பண்றேங்க. ஒரு லைட் காப்பர் மாதிரி ஒரு கலரு. போட்டதே தெரியாது இந்த மாதிரி கலர் நீங்க யூஸ் பண்ணும்போது. பாருங்க ஐ ஷேடோ போட்டு ஒரு மைல்டு கலர் தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபினிஷிங்ல நல்லா இருக்கும். ஒரு ஷைனிங் மட்டும் இருக்கும். இப்போ ஐலைனர் போட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஐலைனர் போட்டுட்டேன். மஸ்காரா போட போறேங்க. பாருங்க மஸ்காரா எப்பயுமே கொஞ்சம் இப்படி மேல பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மஸ்காரால வந்து லிக்விட் ஒன்று இருக்கும், ட்ரையா இருக்க மாதிரி ஒன்று இருக்கும். இது போடும்போது உங்களுக்கு அந்த ஹேர் வந்து நிறைய இருக்க மாதிரி விசிபிள் ஆகும். நீங்க லாஷஸ் வைக்காமே லாஷஸ் வச்ச மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். மஸ்காரா போட்டதுக்கு அப்புறம் லாஷஸ் பார்க்கறதுக்கு பெரிய லாஷஸா இருக்க மாதிரி இருக்குங்க. ஃபேஸ் மேக்கப்ல ஐ மேக்கப் தான் ரொம்ப முக்கியம். இது மாதிரி போட்டீங்கனாலே நீட்டா இருக்கு. மஸ்காரா போட்டு வச்சுங்க. இப்போ வந்து காஜல் போட போறேன். காஜல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் போட போறேன். ஐப்ரோ எனக்கு டார்க்கா தான் இருக்கும், அதனால கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் கொஞ்சம் நேச்சுரலா போட்டு பழகிக்கோங்க. கேப் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. ரொம்ப போடும்போது தான் நம்ம ஏதோ வரைஞ்ச மாதிரி தெரியும். எனக்கு சின்ன சின்ன கேப் இருக்கு, அதை மட்டும் நான் ஃபில் பண்றேன். இப்போ ஃபைனலா லிப்ஸ்டிக் போட போறேன். ஒரு டபுள் ஷேட்ல ஒரு ப்ரௌனும் ரெட்டும் கலந்த மாதிரி மைல்டா போட்டுக்கிறேன் லிப்ஸ்டிக். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைன் பண்ணிக்கிறேன். உள்ள வந்து ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். பொட்டு எப்பயும் நான் குட்டியா வைப்பாங்க. பொட்டு மட்டும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க வச்சுக்கலாம் பொட்டு. ஓகேங்க, மேக்கப் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஃபைனல் லுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு நீங்க ஆஃபீஸ் போறதுனாலும் சரி, காலேஜ் போறதுனாலும் சரி, ரெகுலரா மேக்கப் பண்ணிக்கலாம். இந்த மேக்கப்ல வந்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல. ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதப்ப உங்களுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷனோட கேக்கி லுக் இருக்காது. நிறைய பேர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணா நான் மேக்கப் போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மேக்கப் போடும்போது உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது. சுத்தமா நீட்டா இருக்கும். ஆனா ஃபினிஷிங் பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இந்த மேக்கப் பண்ணி பார்க்கும்போது வேற டவுட் இருக்கு, இல்ல மேக்கப் பத்தின வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு நீங்க சாரி ட்ராப் பண்றீங்கன்னா கூட சாரி கட்டிட்டு நீங்க அப்படியே கிளம்பிடலாம். ஒரு 1/2 an hourலயே நீங்க கிளம்ப முடியும். இல்ல சாரி ப்ரீ பிளேட்டிங் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவேன். நீங்க பாருங்க. சாரி ஃபோல்டிங், ப்ரீ பிளேட்டிங் அது எல்லாமே ஃபுல்லா வரும் வீடியோல. மேக்கப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷனா வரும். இல்லைன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியாம போயிடும். மேக்கப் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேங்க. வணக்கம்.